சமுதாய வானொலியை கேட்டு ரசிக்கும் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். இந்திய சுதந்திர அமுத பெருவிழா, இந்திய அரசின் விக்யான் பிரசார் அறிவியல் பலகை, தமிழ்நாடு அறிவியல் தொழில்நுட்ப மையம் இணைந்து வழங்கும் அறிவியல் பலகை நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில உலக வனநாளுக்கான சிறப்புரையோடு இணைகிறார் நம் அழகப்பா பல்கலை சமுதாய வானொலியின் இயக்குனர் முனைவர் எம் ஜோதிபாசு அவர்கள். வாங்க நேயர்களே, நிகழ்ச்சியை கேட்க தொடங்கலாம். அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று மார்ச் 21, 2023 சர்வதேச காடுகள் தினம் இன்று அனுசரித்து வருகின்றோம். ஒரு டம்ளர் தண்ணீர் குடிப்பது, குறிப்பேட்டில் எழுதுவது, காய்ச்சலுக்கு மருந்து சாப்பிடுவது, வீடு கட்டுவது என எந்த செயல்களை செய்தாலும் எப்பொழுதும் நாம் காடுகளுடனான தொடர்புகளை எண்ணி பார்ப்பதில்லை. ஆனால் இவையும் இன்னும் நம் வாழ்வின் பல அம்சங்களும் ஏதோ ஒரு வகையில் காடுகளுடன் இணைக்கப்பட்டுள்ளன. நிலையான வன மேலாண்மை மற்றும் வளங்களை பயன்படுத்துவது காலநிலை மாற்றத்தை எதிர்த்து போராடுவதற்கும் தற்போதைய மற்றும் எதிர்கால சந்ததியினரின் செழிப்பு மற்றும் நல்வாழ்வுக்கு பங்களிப்பதற்கும் முக்கியமானதாகும். வறுமை ஒழிப்பு மற்றும் நிலையான வளர்ச்சி இலக்குகளை அடைவதிலும் காடுகள் மிக முக்கிய பங்கு வகிக்கின்றன. இந்த விலைமதிப்பற்ற சுற்றுச்சூழல், பொருளாதார, சமூக மற்றும் சுகாதார நலன்கள் அனைத்தும் இருந்தபோதிலும் காடுகள் தீ, பூச்சிகள், வறட்சி மற்றும் முன்னோடியில்லாத காடழிப்பு ஆகியவற்றால் ஆபத்தில் உள்ளன. பூமியின் மேற்பரப்பில் 30% நிலப்பரப்பை காடுகள் கொண்டுள்ளன. காடு என்பது மரமும் செடியும் கொடிகளும் சேர்ந்த கட்டமைப்பு மட்டுமல்ல, அவை உயிர்களின் ஆதாரமும் ஆகும். மனிதன் உட்பட கோடான கோடி உயிர்களின் வாழ்வாதாரம், உயிரினங்களுக்கு தேவையான காற்றினையும் நீராகாரத்தினையும் கொடுப்பது காடுகள்தான். வனங்களில் பெய்யும் மழைதான் அனைத்து உயிரினங்களுக்கும் நீர் ஆதாரத்தினை பெற்றுத் தருகின்றன. வளம் கொளிக்கும் ஆறுகள், அருவிகள் உள்ளிட்ட அனைத்து நீராதாரங்களுக்கும் மூலாதாரமாக இருந்து உயிரினங்களுக்கு உணவு ஆதாரத்தையும் கொடுப்பது இந்த காடுகளே ஆகும். ஆம், காடுகள் மிக முக்கியமானவை. அவை மனித உடலுக்கு தீங்கு விளைவிக்கும் கார்பன் டை ஆக்சைடை உறிஞ்சும் செயல்முறைகளை நடத்தி காட்டுகின்றன. மனிதர்கள் சுவாசிக்க தேவையான ஆக்சிஜனை மரங்கள் உற்பத்தி செய்கின்றன. உணவு பாதுகாப்பை உறுதி செய்வதற்கான அடிப்படையாக காடுகள் உள்ளன. இயற்கை இடர்பாடுகளில் இருந்து பாதுகாக்கவும் மண்ணை பாதுகாப்பதில் காடுகளும் முக்கிய பங்கு ஆற்றுகின்றன. நிலச்சரிவுகளை மரங்களின் வேர்களை வலுப்படுத்துவதன் மூலம் தடுக்கவும் வெள்ளம், பனிச்சரிவுகள், நிலையற்ற சரிவுகள், பாறைச் சரிவுகள் முதலியன மற்றும் இன்னும் பல இயற்கை நிகழ்வுகள் அவற்றை தடுக்க உதவக்கூடிய முக்கிய காரணிகளாக இந்த காடுகள் உள்ளன. காடுகள் நீர் சுழற்சியை ஒழுங்குபடுத்துகின்றன. காடுகள் கடல் பாசிகள் போலவே செயல்பட்டு நீரினுடைய தன்மையை பாதுகாக்கின்றன. எனவே நீர்நிலைகளை ரீசார்ஜ் செய்ய அனுமதிக்கின்றன. ஏனெனில் காடுகள் நீரின் தரத்தை மேம்படுத்துகின்றன. வண்டல் மற்றும் யூட்ராபிகேஷன் செயல்முறைகளை குறைக்கின்றன. காடுகள் ஒளி மாசுபாட்டை குறைக்க உதவுகின்றன. காடுகள் நமக்கு நிழலை வழங்குகின்றன. இது ஈரப்பதத்தை பராமரிக்க உதவுகின்றது. காடுகளின் நிலப்பரப்பு இயற்கையின் அதிசயம், சுற்றுலாவை மேம்படுத்த உதவுகின்றன. கால்நடை உற்பத்தி, வேட்டையாடுதல், தேன் உற்பத்தி, பழங்கள் போன்ற பல செயல்முறைகளில் தலையிட்டு ஒரு நாட்டின் சமூக பொருளாதார வளர்ச்சிக்கும் காடுகள் பெரும் பங்களிக்கின்றன. அவற்றை எண்களில் வைத்தால் மரத்தில் விற்கப்படும் பொதுவான மரத்தின் பண மதிப்பு சுமார் 50,000 ரூபாய்கள். ஆனால் அதே மரத்தை உயிருடன் வைத்திருந்தால் சுற்றுச்சூழல் நன்மை சுமார் 2 கோடி ரூபாய்க்கும் மேலாகும். ஏனெனில் அந்த மரங்களின் இருப்பு முழு ஆக்சிஜன் உற்பத்தி செயல்முறை, காற்று மாசுபாட்டை குறைத்தல், மண் வளத்தை பராமரித்தல் மற்றும் உறுதி செய்தல், மண் அரிப்பை கட்டுப்படுத்துதல், நீர் சுழற்சி மற்றும் ஈரப்பதத்தை நிர்வகித்தல் ஆகிய சுற்றுச்சூழல் பணிகளையும் செய்கின்றது. காடுகள் காட்டு விலங்குகளின் தாயகமாகவும்
இயற்கையாக பாயும் வாழ்க்கையை தக்க வைக்கும் புரதத்தின் மூலமாகவும் உள்ளது. ஆம், காடுகள் மரம் செடி கொடிகளின் ஒட்டுமொத்த இருப்பிடம் மட்டுமல்ல, காடுதான் பல வன உயிரினங்களின் ஆதாரமாக உள்ளது. மனிதன் உட்பட பல கோடி உயிரினங்கள் காட்டை நம்பியே உள்ளன. மனிதனின் பேராசை இன்று காடுகளின் அழிவிற்கு காரணமாகியுள்ளது. ஒரு நாட்டின் பரப்பளவில் 33% காடுகள் இருக்க வேண்டும் என்ற விதி இருந்தாலும், சாலைகள், பாலங்கள் மற்றும் குடியிருப்புக்காக காடுகள் அழிக்கப்பட்டு வருகின்றன. காடுகளின் அளவு குறையும் போது வன உயிரிகள் பாதிக்கப்படுகின்றன. வன விலங்குகளுக்கும் மனிதர்களுக்கும் இடையேயான மோதல்கள் தொடர்ந்து அதிகரிக்கின்றன. காடுகள் அழிக்கப்படுதல் மற்றும் அதன் விளைவுகளாவன. பெரும்பான்மையான காட்டுப்பகுதிகள் அழிக்கப்படுவது காடுகள் அழிக்கப்படுதல் என்று அழைக்கப்படுகின்றது. இது பல்வேறு காரணங்களால் நடைபெறுகின்றது. வேளாண்மை, நகரமயமாதல், அணைகள், சாலைகள், கட்டிடங்கள், தொழிற்சாலைகள், நீர்மின் நிலைய திட்டங்கள், காட்டுத்தீ, மலைகள் மற்றும் காடுகளை குடைந்து சாலைகள் அமைத்தல் ஆகிய காரணங்களால் காடுகள் தொடர்ந்து அழிக்கப்பட்டு வருகின்றன. இது எதிர்கால பொருளாதார, வாழ்க்கை தரம் மற்றும் சுற்றுச்சூழலுக்கு மிக பெரும் அச்சுறுத்தலாக உள்ளது. இந்தியாவில் ஒவ்வொரு ஆண்டும் 15 மில்லியன் ஹெக்டேர் அளவிற்கு வனப்பரப்பு அழிக்கப்படுவதாக புள்ளி விவரங்கள் கூறுகின்றன. இப்படி காடுகள் அழிக்கப்படுவதால் ஏற்படுத்தப்படும் விளைவுகளாவன: காடுகள் அழிக்கப்படுவதால் பெருவெள்ளம், வறட்சி, மண்ணரிப்பு, வன உயிரிகள் அழிப்பு, அருகிவரும் சிற்றினங்கள் முற்றிலுமாக அழிதல், உயிர் புவி சுழற்சியில் சமமற்ற நிலை, பருவநிலைகளில் மாற்றம், பாலைவனமாதல் போன்ற சூழல் பிரச்சனைகள் உண்டாகின்றன. இந்த சூழலில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு செய்தி உள்ளது. அது சிப்கோ இயக்கம் எனும் மக்கள் இயக்கம் குறித்தது. 1973ஆம் ஆண்டில் அகிம்சா வழியில் மரங்களையும் காடுகளையும் பாதுகாப்பதற்காக துவக்கப்பட்ட இயக்கம் சிப்கோ எனும் இயக்கமாகும். இந்த சிப்கோ எனும் வார்த்தைக்கு பொருள் தழுவுதல் என்பதாகும். மரங்களை வெட்டவிடாமல் கிராம மக்கள் அவற்றை வட்ட வடிவமாக சூழ்ந்து கொண்டு கட்டி தழுவியபடி நின்றதால் இந்த பெயர் அமைந்தது. உத்தரப்பிரதேச மாநிலத்தில், தற்போது உத்தரகாண்ட் மாநிலத்தில் உள்ள அன்றைய உத்தரப்பிரதேச மாநிலத்தின் சமோலி என்னும் ஊரில் இந்த சிப்கோ இயக்கம் தோன்றியது. இது இமயமலை பகுதிகளில் உள்ள காடுகளை 15 ஆண்டுகள் அழிக்கக்கூடாது என்ற தடை உத்தரவை பெற்று 1980ஆம் ஆண்டு இந்த இயக்கம் மிக பெரும் வெற்றியை அடைந்தது. ஆம், காடுகளை பாதுகாத்தது. இந்தியாவின் 752.3 லட்சம் ஹெக்டேர் பரப்பளவு காடுகள் காப்பு காடுகளாக வகைப்படுத்தப்பட்டுள்ளன. இவற்றில் 615.1 லட்ச ஹெக்டேர் பரப்பு பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதியாக உள்ளது. காடுகள் அழியாமல் பாதுகாக்க மேற்கொள்ளப்படும் சில முக்கியமான வழிமுறைகள் உள்ளன. அவையாவன: மரம் வளர்ப்பு. பலவிதமான பலனளிக்கத்தக்க மரக்கன்றுகளை நடுவதும் பாதுகாப்பதும் ஒரு குறிப்பிடத்தக்க முயற்சியாகும். வன மகோத்சவம் எனும் பெயரில் மரக்கன்றுகள் நடுவதால் இயற்கையான காடுகள் அழிவிலிருந்து பாதுகாக்கப்படுகின்றன. அதே வேளையில் மரங்களை வெட்டுவதும் குறைக்கப்பட வேண்டும். சமூக காடு வளர்ப்பு திட்டம். இந்த திட்டம் மிகப்பெரிய அளவில் பொதுமக்களின் பங்களிப்போடு செயல்படுத்த வேண்டிய திட்டமாகும். இந்த திட்டத்தின் மூலம் பொதுமக்களின் நிலங்கள், பொது நிலங்களில் உள்ளூர் தேவைகளான விறகு, மேய்ச்சல், மரப்பயன்பாட்டிற்காக சமூக காடுகள் வளர்க்கப்படுவதால் பழமையான காடுகளின் அழிவை தடுக்க முடியும். மேலும் அக்காடுகளை நம்பியுள்ள பழங்குடியினரின் எதிர்காலமும் பாதுகாக்கப்பட முடியும். சட்டங்கள் மூலம் காடுகளை பாதுகாத்தல். கடுமையான சட்டங்கள் மற்றும் செயல்முறைகள் மூலம் காடுகள் அழிவதை தடுக்க தேசிய காடுகள் சட்டம் 1952 மற்றும் தேசிய காடுகள் சட்டம் 1988, அதேபோல காடுகள் பாதுகாப்பு சட்டம் 1980 ஆகிய சட்டங்கள் வகை செய்கின்றன. காடுகளின் முக்கியத்துவத்தை உணர்த்த உலகமெங்கும் இன்று காடுகள் தினம் அனுசரிக்கப்படுகின்றது. உலக வனத்துறையின் சட்டப்படி ஒரு மரத்தை வெட்டும் போது அதற்கு பதிலாக 10 மரங்கள் நடப்பட வேண்டும் என குறிக்கப்படுகின்றது. கடந்த 20 ஆண்டுகளில் 1% மட்டுமே புதிய மரங்கள் நடப்பட்டுள்ளதாக புள்ளி விவரங்கள் கூறுகின்றன. மரங்களின் வேர்கள் மண்ணில் ஊடுருவி இருப்பதாலேயே மண்ணின் கெட்டித்தன்மை மாறாது இருக்கின்றது. மரங்கள் இல்லை என்றால்
மண் இளகி நிலச்சரிவு அல்லது புதை மணலாகவோ மாறும் நிலைமை ஆகிவிடும். காடுகளில் கிடைக்கும் மூலிகைகளைக் கொண்டே இன்றளவும் ஆயுர்வேத, சித்த வைத்திய முறைகள் செயல்பட்டு வருகின்றன. மரங்கள் கார்பன் டை ஆக்சைடை உறிஞ்சி ஆக்சிஜனை வெளியிடும் செயலை செய்யாவிட்டால் மனிதன் என்ற ஜீவன் என்றோ இல்லாமலாகியிருக்கும். உணவு மற்றும் வேளாண்மை அமைப்பின் மாநாட்டின் 16வது அமர்வு 1971 உலக வனநாளுக்கு ஆதரவாக வாக்களித்தது. 2007 முதல் 2012 வரை சர்வதேச வனவியல் ஆராய்ச்சி மையம் 6 வன தினங்களை நடத்தியது. பின்னர் ஐக்கிய நாடுகளின் பொதுச்சபை நவம்பர் 28, 2012 அன்று மார்ச் 21 சர்வதேச காடுகள் தினமாக, அதாவது இன்டர்நேஷனல் டே ஆஃப் ஃபாரஸ்ட்ஸ் ஆக அறிவித்தது. இந்த உலக காடுகள் தினம் உருவாக்கப்பட்டதன் நோக்கமான காடுகளின் மதிப்பு குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்துவதே இந்த நாளின் நோக்கம். காடுகளை மதிக்கவும் பாதுகாக்கவும் மக்களுக்கு விழிப்புணர்வு ஊட்டப்படுகின்றது. அதேபோல் உயிரினங்களின் வாழ்வில் காடுகளின் முக்கியத்துவத்தை மக்களுக்கு வெளிப்படுத்துவதை நோக்காக கொண்டுள்ளது. குறிப்பாக பூமியின் வாழ்க்கை சுழற்சியை சமநிலைப்படுத்த காடுகளின் முக்கியத்துவம் மற்றும் பங்களிப்புகள் குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதை நோக்கமாக இந்த தினம் கொண்டுள்ளது. சர்வதேச காடுகள் தினத்தில் காடுகளை காப்பாற்ற நடவடிக்கை எடுக்க உலகெங்கிலும் உள்ள பல நாடுகள் ஊக்கமளிக்கின்றன. இதற்கான நடவடிக்கையின் முக்கியமானதாக மரம் நடும் பிரச்சாரம் முன்வைக்கப்படுகின்றது. பல்வேறு தனியார் மற்றும் அரசு அமைப்புகள் இந்த நாளில் காடுகளை பற்றி மட்டுமல்ல, காடுகளுக்கு வெளியே இருக்கும் மரங்கள் மற்றும் தாவரங்களை பற்றியும் மக்களுக்கு அறிவூட்டுதலை செய்கின்றன. இந்த உலக காடுகள் தினம் முக்கியத்துவம் வாய்ந்தது. ஆம், விலங்குகள் மற்றும் மனிதர்களுக்கு உணவு, தண்ணீர் மற்றும் தங்குமிடம் போன்றவற்றிற்கு காடுகள் முக்கியமானவை. காடுகள் பல பில்லியன் மக்களுக்கு உணவு, தங்குமிடம், ஆற்றல், மருந்துகள் மற்றும் வருமானத்தை வழங்குகின்றன. காலநிலை மாற்றத்தை எதிர்த்து போராட காடுகளை நிலையான முறையில் நிர்வகிக்க வேண்டும் மற்றும் அவற்றின் வளங்களை புத்திசாலித்தனமாக பயன்படுத்த வேண்டும். இது தற்போதைய மற்றும் எதிர்கால சந்ததியினரின் செழிப்பிற்கும் நல்வாழ்விற்கும் மிகவும் இன்றியமையாததாகும். வறுமை ஒழிப்பு மற்றும் நிலையான வளர்ச்சி இலக்குகளை அடைவதற்கும் காடுகள் மிக முக்கியமானவை. மனித வாழ்வில் பல்வேறு அம்சங்களுடன் காடுகள் பின்னி பிணைந்துள்ளன. குடிநீர், காலநிலை சமநிலை, விண்வெளி ஆராய்ச்சி, மருந்து, கட்டிடங்களை அமைத்தல், புத்தகத்தாள்களின் பயன்பாடு, எண்ணற்ற தளவாடங்கள் மற்றும் பாத்திரங்களின் உருவாக்கம் போன்ற பல விடயங்களில் காடுகள் மனிதனுக்கு பயன்படுகின்றன. இன்று மனிதகுலத்தின் தேவைக்காகவும் சுயநலத்திற்காகவும் பெருமளவில் காடுகள் அழிக்கப்பட்டு வருகின்றன. ஒரு நாட்டின் பரப்பளவில் 1/3 பங்கு காடுகள் இருக்க வேண்டும். ஆனால் நகரமயமாக்கல், இயற்கை சுரண்டல், இயற்கை சீற்றம் போன்றவற்றால் நாள்தோறும் காடுகள் ஆயிரக்கணக்கான ஹெக்டேர் வனப்பரப்புகள் அழிக்கப்பட்டு வருகின்றன. இதனால் பாரிய விளைவுகளை எதிர்நோக்க வேண்டி ஏற்படுகின்றது. காடுகளை பாதுகாப்பதன் மூலமே மனித வாழ்க்கையையும் பாதுகாக்க முடியும் என்பதையும், உலக உயிர் மூச்சுக்கள் காடுகளே என்பதையும் அனைவரும் உணர வேண்டும். மில்லியன் கணக்கான மரங்களை நடுவதன் மூலமும் உலகளாவிய மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்துவதன் மூலமும் பூமியை மீண்டும் பசுமையாக்க முடியும். 2023 ஆண்டிற்கான சர்வதேச காடுகள் தினத்தின் கருப்பொருள் காடுகள் மற்றும் ஆரோக்கியம் என்பதாகும். காடுகள் நம் ஆரோக்கியத்திற்கு நிறைய தருகின்றன. அவை தண்ணீரை சுத்தப்படுத்துகின்றன, காற்றை சுத்தப்படுத்துகின்றன, காலநிலை மாற்றத்தை எதிர்த்து போராட கார்பனை பிடிக்கின்றன, உணவு மற்றும் உயிர்காக்கும் மருந்துகளை வழங்குகின்றன, மேலும் நமது நல்வாழ்வை மேம்படுத்துகின்றன. இந்த விலைமதிப்பற்ற இயற்கை வளங்களை பாதுகாப்பது நம் கையில்தான் உள்ளது. இந்த 2023 ஆண்டு கொடுக்கல் வாங்கல் மட்டுமல்ல, ஏனெனில் ஆரோக்கியமான காடுகள்தான் ஆரோக்கியமான மக்களை கொண்டு வரும். வீட்டிற்கு ஒரு மரம் வளர்ப்போம் என்பதெல்லாம் வாசகமாகவே நின்றுவிட்டது. தற்பொழுது உலகின் மிக முக்கியமான எஞ்சியுள்ள அமேசான் காடுகளும் கூட தொடர்ந்து அழிக்கப்பட்டு வருகின்றன. காடுகளை அழித்துவிட்டு ஒவ்வொரு நாளும் சிட்டுக்குருவி தினம், காடுகள் தினம் என்று நாட்களை மட்டுமே கொண்டாடி வருகின்றோம். நாட்களை கொண்டாடுவதோடு காத்திரமான செயல்களில் இறங்குவோம். காடுகளின்றி மனிதன் இல்லை என்ற உண்மையை உணர்வோம். அருமை உடைத்தென்று அசவாமை வேண்டும்,
பெருமை முயற்சி தரும் என்கிறார் திருவள்ளுவர். ஆம், நம்மால் முடியுமா என்று மனத்தளர்ச்சி அடையாமல் முடியும் என்ற நம்பிக்கையுடன் முயற்சி செய்தால் அதுவே பெரிய வலிமையாக அமையும் என்கின்ற நம்பிக்கையோடு நாம் அனைவரும் சேர்ந்து காடுகள் அழிக்கப்படுவதை தடுத்தும் வனத்தின் பரப்பளவை அதிகரித்தும் இந்த உலகம் உய்த்திட உழைத்திடுவோம் என்று இன்றைய சர்வதேச காடுகள் தினத்தில் உறுதியேற்றிடுவோம். நன்றி, வணக்கம். நேயர்கள் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருப்பது அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி. இது காரைக்குடியின் முதல் வானொலி. இந்திய சுதந்திர அமுத பெருவிழா, இந்திய அரசின் விக்யான் பிரசார் அறிவியல் பலகை, தமிழ்நாடு அறிவியல் தொழில்நுட்ப மையம் இணைந்து வழங்கும் அறிவியல் பலகை நிகழ்ச்சியில நம்ம அழகப்பா பல்கலை சமுதாய வானொலியோட இயக்குனர் முனைவர் எம் ஜோதிபாசு அவர்கள் பகிர்ந்த கருத்துக்களை கேட்டு ரசிச்சோம். இந்த நிகழ்ச்சி இத்துடன் நிறைவுற்றது. நிகழ்ச்சியை கேட்டு மகிழ்ந்த நேயர்களுக்கு அழகப்பா பல்கலை சமுதாய வானொலியின் சார்பாக நன்றிகள்.